ஹே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லோன் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் இருந்து நாம் 30,000 லைவ் ப்ரூஃபாக வித்ட்ரால் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். உங்களுக்கு லோன் தேவைப்படுச்சு அப்படின்னா உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் எடுத்துக்கோங்க. உங்களை யாரும் லோன் எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்த கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் நான் வீடியோங்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா நான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் லைவாக ஷோ பண்ணுறேன். ஸோ ஒருவேளை லோன் எடுக்க போகிறவங்க உங்களுக்கு இப்படி தான் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? அதை பண்ணாதவங்க நான் வீடியோங்கில் வந்து லிங்க் தரேன், வந்து போய் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து லோன்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜிப் இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனில் தான் நமக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இதை வந்து நான் அப்ளை பண்ணேன், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணேன். அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஜஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பரையும் வந்து நம்ம வந்து இன்ஸ்டர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரெண்டையுமே வந்து போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கான கிரெடிட் லிமிட் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து 2 டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, பே வயா கியூஆர் கோட், இன்னொன்று வந்து வித்ட்ரா டு பேங்க். இந்த வித்ட்ரா டு பேங்க் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஏதோ ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு வித்ட்ரா டு பேங்க் கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படின்னா, எனக்கு வந்து 30,000 தான் தேவை. ஸோ அதனால் 30,000 வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். 30,000 வந்து போட்டாச்சு. இப்போ கண்டினியூ அப்படிங்கிற வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 6 மாதம் வந்து இதை நமக்கு வந்து கட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 6,684 ரூபா டோட்டல் இன்ட்ரெஸ்ட். அதாவது வந்து என்னென்னா, இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள், டோட்டல் டிஸ்பரல்சல் அமௌண்ட்டுன்ற பற்றியில் அது வந்து 33,124 ரூபா. அப்படின்னா 30,000 நமக்கு வந்து டெபாசிட் பண்ணி விடுவாங்க. மீதி 3,124 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் எடுத்துக்குவாங்க. இந்த 3,124 ரூபாயோட சேர்த்து தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 6,684 ரூபா. இது இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டுமே சேர்ந்து வராது. மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து இருக்குது. நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா 30,000 வந்து கிடைக்கும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு 3%. எத்தனை இஎம்ஐ கட்ட போகிறோங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6 மாதம் வந்து கட்ட போகிறோம். ஸோ மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6,114 வந்து நம்ம வந்து கட்ட போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் டேட், எண்ட் டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கிளிக் பண்ணிட்டு ப்ராசஸ் டு வித்ட்ரா அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துருச்சு, ஒரு லோன் கெட் ஸ்டார்ட்னு வந்துருச்சு. ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு ஓகே மட்டும்தான் கொடுத்தேன், வேறு எதுவுமே வந்து கொடுக்க கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, வி வில் ட்ரான்ஸ்ஃபர் 30,000 இன் யுவர் கரூர் வைஸ்யா பேங்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் லோன் ஓப்பன் பண்ணுறப்ப கரூர் வைஸ்யா பேங்க் தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் வந்து அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுலேயுமே அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து அந்த இன்ட்டுக்குள்ளே டச் பண்ணிவிட்டு ஓகே, நம்ம வந்து ஒன்ஸ் அந்த பேக் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிள் லிமிட் வந்து நமக்கு 1 லட்சத்துலேருந்து அந்த 33,000 சில்லரை மைனஸ் பண்ணிவிட்டு வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து லோன் அமௌண்ட்டை கரெக்டாக வந்து அந்த டைமுக்கு ரீபே பண்ணிவிடுங்க, அப்படி இல்லாட்டி பெனால்ட்டி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு 30,000 அமௌண்ட் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ எப்போ ரிசீவ் ஆச்சு அப்படின்னா 1:43 வந்து ரிசீவ் ஆகிருக்கு. நம்ம வந்து அப்ளை பண்ண டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 8:30 வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ மதியானம் ஒரு 2 மணிக்கெலாம் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் கரெக்டாக ரிசீவ் ஆகிடுச்சு.